ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்குறோம்? இந்த பவுடரோட இவ்வளோ க்ளீனாக இருக்குது. பான்ஸ் தான் இது. ஒரு கேமராவில் தான் உன்னோட லட்சியத்தை நிறுத்துறியா? சொல்றவங்க யாரும் உன் கூட வாழ்க்கையில வரப்போறாங்க. உன் வீட்டுல அவங்க பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. இதுக்காக தான் நீயும் அம்மாவும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டீங்களா சொல்லு? அவங்களுக்காக நீ படிச்சு ஜெயிச்சு காட்டணும். தலை நிமிர்ந்து வாழணும். எதுக்குமே பயப்படக்கூடாது. இது ஒரு சன்ஸ்கிரீன். காலேஜ்ல நடக்கிற எந்த விஷயத்தையும் திவ்யா வீட்ல சொல்ல மாட்டா. திவ்யா, என்னம்மா ஆச்சு? காலேஜ்ல இருந்து வந்தோடனே எப்பயோ சோகமா இருக்கே. காலேஜ்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன கிட்ட கேட்டாங்க. அதுதான் உனக்கு சோகமா இருக்க மாதிரி கொஞ்சம் கையில தடவிட்டு கேலமினோட லோஷன் இதுதான் செம்ம பர்ஃபெக்ட். காலேஜ்ல இருந்து வந்ததும் புதுசா தெரிச்சு பாப்பா. அப்போ ஊர்ல இருக்க ஒரு அக்கா திவ்யா கிட்ட ஒரு நாளைக்கு வந்து இப்படி சொன்னாங்க, நீ தைச்சு கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என் கணவர் என்ன பார்த்துட்டு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குன்னு புகழ்ந்து தள்ளினாரு தெரியுமா? அப்படி ஊர்ல இருக்க எல்லாரும் திவ்யா தைச்சு கொடுக்குற டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுவாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. திவ்யாக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரு கிடைச்சது. அவ கொஞ்சம் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சா. அவங்க அம்மா ஒரு நாளைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெயில்ல ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு திவ்யாவும் காலேஜ்ல இருந்து ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்தா. இந்த ப்ராடக்ட்லாம் வேணுமா? பசிக்குதுமா? லிங்க் ப்ராடக்ட்ல என்னோட லிங்க்ல கொஞ்சம் ப்ராடக்ட் அனுப்பிச்சுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இது வந்து எல்லா கடையில வேணாம், உங்களுக்கு கிடைக்கலன்னா லிங்க் 3 பவுடர். இது வந்து இது வாங்கினா இது ஃப்ரீ. இல்லாம 2 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும். வெளில போட்டோம்னா ஈஸியாக இருக்கும்.